பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் விவசாய பெருமக்கள் ஒன்று கூடி இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளே இங்கே குழும்பி இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அத்திக்கடவு அவனாசி திட்ட கூட்டு அமைப்பினர் எனக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அதற்கு நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அரசு கொறடா அறிவித்தவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, முன்னாள் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தவர் தங்கமணி அவர்களே, முன்னாள் துணை சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் முனைவர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தவர் திரு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக அறிவிச்சவர் கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு சி. தாமோதரன் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு எம்.எஸ். ஆனந்தன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்பி சகோதரர் திருப்பூர் சி. சிவசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு ஆர். சின்னசாமி அவர்களே, சகோதரர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட அறிவிச்சவர் சி. மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஜெயக்குமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு கே. என். விஜயகுமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு வி. கந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை திரு கே. ஆர். ஜெயராம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த 3 மாவட்டமும் வியக்கின்ற அளவிற்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றிய திரு சாலையூர் திரு என். நடராஜன் அவர்களே, விழா தலைமை ஏற்றுக்கின்ற மரியாதைக்கு திரு எஸ்.எம்.ஆர். நடராஜன் அவர்களே, இந்த விழாவுக்கு முன்னிலை வைக்கின்ற திரு டி.கே. பெரியசாமி அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, திரு தேமா சுப்பு அவர்களே, திரு பொன்னுக்குட்டி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு வி. கணேசன் அவர்களே, திரு வேலுசாமி மாரப்ப கவுண்டர் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே நினைவு பரிசு வழங்கிய வேலு நாச்சியார் பேரவை மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய விவசாய பிரதிநிதிகளை, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்திலே பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பிரிவினை மக்களே, விவசாய தொழிலாளிகளே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இங்கே பல விவசாய பிரிவினை மக்கள் இங்கே பேசினார்கள்.
நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் பேசினார்கள். அறிவித்த எஸ்பி வேலுமணியும் இங்கே அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார். இந்த நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகின்றேன். எனக்கு கிடைத்த பாராட்டு விழாவாக நினைக்கவில்லை. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு, என் எண்ணமெல்லாம் விவசாய மயில் இருக்கின்றது. நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தான் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள், விவசாய பிரதிநிதிகள் மேடையிலே பேசினார்களே, எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன, எத்தனை விவசாய தொழிலாளிகள் வாழ்கின்றார்கள், எவ்வளவு விவசாய உற்பத்தி பெருக்கப்படுகின்றது. அப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை இந்த 3 மாவட்டத்தில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டதற்காக விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அத்திக்கட அவனாசி கூட்டமைப்பினர் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். நான் பிறந்த பிறவி பயனை அடைந்து விட்டேன். ஒரு விவசாயி என்பது என் வாழ்க்கையிலே தொடங்கி நான் முதலமைச்சர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இதே புரட்சித் தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே வழங்கினார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதே புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிர்ஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேடையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீட்டுக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம் இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்ட வெள்ள காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுறதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது அண்ணா திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுங்கன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது.
பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது.